Taste the Daily. தமிழகத்தில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவும் அதிகரித்துள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓபன் பண்ணாலே நம்ம எப்படி சொல்றது, கடுப்பாயிட்டு டிவியை உடைச்சிருவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு லைனா கண்டினியூவா இந்த பெண்கள் பாலியல் இது நியூஸ் தான் கண்டினியூவா டெலிகாஸ்ட் ஆயிட்டே இருக்கு. அதுல இதை பெண் குழந்தை பெத்து வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. வெளியில போறதுக்கே பயமா இருக்கு. நமக்கே பயமா இருக்கணும் போது நம்ம குழந்தைங்களை ஒரு நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க? ஸ்கூல்லயும் சுத்தமா பாதுகாப்பு கிடையாது. ஆசிரியர்களை நம்பி அனுப்புறோம், அவங்களே தப்பு பண்றாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதை தான். மதுவை ஒழிக்கணும். கஞ்சா, அதிகமா கஞ்சா, ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாம் கஞ்சா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த மதுவை ஒழிச்சு போதையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியும். ஊசி பஸ் வேண்டாம், இது 1000 ரூபாய் பணம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பாதுகாப்பு இருந்தா போதும். பெண்களை தனியா விட முடியல, குழந்தைகளை விட முடியல. அந்த பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு. மது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் மூட சொல்லுங்க. கஞ்சா பசங்க, ஸ்கூல் பசங்க கஞ்சா அடிக்குதுங்க. நாங்களே நிறைய தடவை பார்த்து விரட்டியும் விட்டுட்டோம். ஆனா கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது. நைட்ல பெண்கள் நடந்து போக முடியல. இந்த பாலியல் குற்றத்துக்கு காரணமே போதைகள் தான் அதிகம். சென்னையில பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவியை பாலியல் தொல்லைக்கு ஈடுபடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைய பாலியல் தொல்லைக்கு ஈடுபடுத்தி அதை இப்பதான் அந்த 3 ஆசிரியர்களுமே கைது பண்ணியிருக்காங்க. அதனால என்னன்னா அந்த 3 ஆசிரியர்களுமே சீக்கிரமா இதுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அனைவரையுமே சீக்கிரம் அதுக்கான தண்டனை என்னவோ அது உடனே கொடுத்தா மட்டும்தான் பெண்களுக்கான பாதுகாப்பு சேஃபா இருக்கும்.